சிவகார்த்திகேயன், ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில உருவான திரைப்படம் மதராசி திரைப்படம். இந்த திரைப்படம் பிரம்மாண்டமான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு, கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதி உலகெங்கிலும் இருக்கிற திரையரங்குகள்ல வெளியாகி இருக்குது. அன்றிலிருந்து இந்த படத்தை குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கலவையான விமர்சனங்களே படம் பெற்றிருக்கு. இருந்தபோதிலும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த படம் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கு. இந்த நிலையில 12 நாட்களுக்கு மேல இந்த திரைப்படம் வெற்றிகரமாக பாக்ஸ் ஆஃபிஸை கடந்திருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில மட்டுமே பார்த்தீங்கன்னா, அதிக வசூலை செய்து சாதனையுமே படைத்திருக்கு. அதன்படி இந்த திரைப்படம் 12 நாட்கள்ல 55 கோடிக்கு மேல வசூல் செய்து சாதனையும் படைத்திருக்கு. இதில என்ன சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட மதராசி திரைப்படம் உட்பட 9 திரைப்படங்கள் தமிழ்நாட்டில மட்டுமே பார்த்தீங்கன்னா, 50 கோடிக்கு மேல வசூல் செய்து சாதனையும் படைத்திருக்கு தொடர்ந்து. அது மட்டும் இல்லாம 12 நாட்கள்ல உலக அளவுல பார்த்தீங்கன்னா 91 கோடிக்கு மேல வசூல் செய்திருக்கு. விரைவிலே 100 கோடியை தொடும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில மட்டும் 55 கோடியும், உலக அளவுல 91 கோடிக்கு மேல வசூலித்து 100 கோடிய நெருங்கிக் கொண்டிருக்கு வசூலையும். வரும் நாட்கள்லயும் வசூல் எப்படி இருக்குன்றதையும் பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா, லோகா திரைப்படம், மலையாள திரைப்படம் கடும் போட்டியை கொடுத்திருக்கு. தமிழ் படங்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற மொழிகள்ல இருக்கிற படங்களுக்குமே கடும் போட்டியை கொடுத்திருக்கு. அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. அதனால வரும் நாட்களில் இந்த திரைப்படத்த வசூல் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.